ஸ்டோரி சொல்கிறேன். நம்மளை ஜட்ஜ் பண்ணுற உரிமை என்றைக்குமே நம்மளை தவிர நம்ம வேறு யாருக்குமே எந்த சூழ்நிலையிலுமே கொடுத்துடாதீங்க. அப்படி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளை டம்ப் பண்ணி நம்மளை லோவாக ஆக்கிடுவாங்க. என்றைக்கும் நம்மளை ஜட்ஜ் பண்ணுற உரிமை அது யாருக்குமே கொடுக்காதீங்க. அதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ரூமில் 2 பசங்க இருந்தாங்க. 2 பேருமே சப்பியாக நல்லா குண்டாக இதாக இருப்பாங்க. ஒருத்தன் அவன் நேசிக்க ஆரம்பித்தான். அதனால் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகாக ட்ரெஸ்ஸிங்களோட வெளியில் போவான். எங்கேயும் ட்ரெஸ்ஸிங்கோட தான் இருப்பான். நல்ல ட்ரெஸ்ஸாக நல்லா நீட்டாக இருப்பான். ஒன்று அவனை எல்லாருமே ரொம்ப க்யூட்டாக இருக்கு, சப்பி பாய், க்யூட் பாய் அப்படின்வாங்க. ஒன்றும் பையனும் அதே போல் தான் இருப்பான். ஆனால் அவன் தன்னை கண்டாவே வெறுத்தான். நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், ரொம்ப அழகாக இல்லைன்றதுனால அவன் ஹேர் ஸ்டைலு எதுவுமே அவனை கவனிச்சிக்கல. அவனை ரொம்ப டல்லாகவே இருந்தான். அவனை எல்லாருமே ஏன் இப்படி இருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டியா அவனை ரொம்ப டம்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது எப்படின்னா, நம்மளை நாம் மதிக்க கற்றுக்கிட்டா தான் மற்றவங்க நம்மளே மதிப்பாங்க. முதல்ல நம்மளே நேசிப்போம், செல்ஃப் லவ் பண்ணுவோம். ஓகே, என்றைக்குமே நம்மளை ஜட்ஜ்